எது நடக்கக்கூடாது என நினைத்தோமோ அது நடந்தது. எச் ராஜா சொன்னது உண்மையானது. பிடிபட்ட 6 பேர், இன்னும் எத்தனை பேரோ. தமிழகத்தில் இந்து அமைப்புகள் தொடங்கி எச் ராஜா வரை பலரும் பலமுறை தமிழகத்தில் பங்களாதேஷைச் சேர்ந்த நபர்கள் பலரும் ஊடுருவி இருப்பதாகவும் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழக காவல்துறை கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். சமீபத்தில் அசாம் மாநில முதல்வர் வெளிப்படையாக விஷயம் ஒன்றை கூறினார். பங்களாதேஷைச் சேர்ந்த நபர்கள் எல்லையில் ஊடுருவி தமிழகத்தில் வசித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இதனை பெரிய அளவில் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்தது. இந்த நிலையில் பலரது குற்றச்சாட்டு உண்மை என தெரிய வந்திருப்பதுடன் போலீசாரிடம் பிடிபட்ட நபர்கள் குறித்த தகவல்கள்தான் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. பங்களாதேஷ் நாராயணகாஞ்சி பகுதியைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் வேலை தேடி கவுகாத்தி வழியாக திருப்பூருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக வந்துள்ளனர். பங்களாதேஷைச் சேர்ந்த தன்வீர், ராஜிப் தவுன், எம் டி அஸ்லாம், எம் டி அல் அஸ்லாம், எம் டி ருகு அமீன் மற்றும்